அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரெண்டு பிரச்சனை பற்றி பார்க்கலான்னு இருக்கிறோம். ஒன்று, கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார், டிவிக்கேன்னு வருது, டி கே சிவகுமார் விஜய் பற்றி சொன்னது ஒன்று, அண்ணாமலை பற்றி ஒன்று, இபிஎஸ் ஒன்று, மூணாவே வச்சுக்கலாம். இப்போ நடக்கிறதெல்லாம் பேசலாங்களா? இப்போ கர்நாடகா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காவிரி நதிநீர் பிரச்சனையை விஜய்கிட்ட பேச முடியாது. முதலமைச்சர் விஜய்கிட்ட, தமிழக முதலமைச்சர் விஜய்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் சின்ன பையனா, அனுபவம் இல்லாதவனா, கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஆள், அதனால காங்கிரஸ் மேலும் திமுக கிட்ட பேசிக்கிட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். இப்போ என்ன நடக்கணும்? ராகுல் உங்கள் ஃபண்டு தானே, அதன் அடிப்படையில் தானே நீங்கள் இப்போ பதவியேற்பு விழாவுக்குள்ள வர சொன்னீங்க, எல்லாமே பண்ணீங்கல்ல. காங்கிரஸுக்கு மந்திரி பதவி வேறு நொட்டி இருக்கிறீங்கல்ல. அப்போ காங்கிரஸில் ராகுல்கிட்ட சொல்லி, டிகேஎஸ்கிட்ட சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலாமில்ல, நமக்கு தர வேண்டிய தண்ணி திறந்துட சொல்லணும்ல. அதை இது நடக்குமா? விஜய் சொன்னால் கேட்பாரா? ராகுல் கேட்பாப்லையா? இல்லை விஜய் சொல்லுவாப்லையா? இல்லை விஜய் பேசுவாப்லையா? ஆனால் நேரில் ராகுல்கிட்ட தான் பேச வேண்டாம், இங்கே கோந்துக்கிட்டு அவர் ஒரு அறிக்கையே தருவாப்லையா? நிருபரை தான் பார்க்க மாட்டார். என்றைக்குமே தமிழக முதல்வர் நிருபரை பார்க்க மாட்டார். அவருக்கு பயம், நிருபர்னா அலர்ச்சின்னு மருத்துவர் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனாலயே கூட இருக்கலாம், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் நிருபர்னா ஒரு அலர்ச்சி, அதனால் நிருபரையும் பார்க்க மாட்டார். அவர் அறிக்கையாவது கொடுக்கலாமல. அதான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்களா, உங்களோட உதவியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக இதுக்கு ராகுல் கர்நாடக முதலமைச்சர் பேசி தமிழகத்துக்கு உரிய தண்ணியை நியாயமாக, நேர்மையாக, உறுதியாக பெற்றுத்தரணும் அப்படின்னு நான் சொல்லலாமல்ல. அப்படியே வருது அப்படிங்கிறீங்கள, சொல்லலாமல்ல. வருது அப்படின்னு சொல்லலாமல்ல. சொல்லுவீங்களா? பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. ஏன்னா டிகேஸ்லாம் உங்கள் பேச்சையும் மதிக்க போகிறதில்ல, ராகுல் உங்கள் மதிக்க போகிறதில்ல. மதிச்சேனாமா நீங்கள் பேசுனா தானே மதிக்கிறீங்க. நீங்கள் பேசவே மாட்டேங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒன்றுமே நடக்காது. அதுலேயும் தமிழகம் வீணாக போகணும். அதுதான் இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை. விவசாயிகளை எவ்வளோ தூரம் அவமானப்படுத்தியிருக்காரு. வெறும் 5000 ரூபாய் கொடுத்து கேவலம் பிச்சை போடுற மாதிரி நினச்சி பிச்சை போட்டிருக்காரு. அதாவது ஈழத்தருக்கு 500 ரூபா கொடுத்தாரு தெரியுங்களா? 500 ரூபா, வெறும் 500 ரூபா. ஈழத்தமிழர்களை கொண்டு போகும்போது வெறும் 500 ரூபா கொடுத்தவர் தான் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர். இவர் தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு. தமிழகம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஓட்டு யார் மூலமாக போட்டிருக்கிறீங்க அப்படின்னு பாருங்க. எப்படி இது சரிதானான்னு சிந்திச்சு பாருங்க. இன்னும் 5 வருஷமா அப்படிங்கிறது தெரில. சரி, இது ஒரு டாபிக் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது அண்ணாமலைக்கு வருவோம். அண்ணாமலை எப்பவுமே காரில் பிஜேபி கொடி பறக்கும். அது பறக்கல. கோயம்புத்தூரில் விமான நிலையத்தில் அந்த வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். டெல்லி போய் நிதின் நபின் பிஜேபியுடைய தலைவர் அவரை சந்தித்து ஒரு லெட்டர் ஒன்று, கடிதம் ஒன்று கொடுத்ததாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் உள்ள பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ராஜினாமா கடிதமாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதில் தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குது, என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்கிற திட்டத்தோடு தான் இருக்கிறார். ஆனால் பிஜேபிங்கிற ஒரு கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு அவர் சுதந்திரமாக செயல்பட முடியாது. தமிழகத்தில் இருக்கிற அரசியல் மக்களுடைய மனநிலை வேறு, இப்போ சுத்தமாகவே வேறு. அதில் மாற்றமே கிடையாது. இனி பிஜேபி சித்தாந்தம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மக்களுக்கெல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் ஒரு அண்ணாமலைக்குன்னு ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது. அவர் நினச்சி பண்ணுனா ஏதோ ஓரளவுக்கு வரலாம். ஏன்னா அதிமுக குறி வச்சு தான் எல்லாம் பண்ணி இப்போ அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக சரிக்கணும், அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அதிமுகங்கிறது ஒரு இரும்பு கோட்டை. அதில் இன்னைக்கு சூழ்நிலையில் அது பிரிஞ்சு போயிருக்குது. அதில் எம்ஆர் விஜயபாஸ்கர், இந்த டாக்டர் விஜயபாஸ்கர் அவங்களெல்லாம் சேர்த்தாதது எடப்பாடியார் எடுத்த முடிவில் ஒரு நியாயமான முடிவு, ஒரு தெளிவான முடிவு. அதே முடிவு வேலுமணி, தங்கமணி இவங்களுக்குமே சேர்த்தக்கூடாது. இவங்களையும் ஒதுக்கிறோன்னு நான் போன காணொலியே சொல்லியிருப்பேன். இவங்களையும் சேர்த்தக்கூடாது. வெளியே போனது தான். திருப்பி வந்தால் 5 வருஷம் 10 வருஷம் உறுப்பினராக மட்டும்தான் நீங்கள் செயல்பட முடியும் அப்படின்னு உத்தரவு போட்டு அப்புறம் வேணால் உறுப்பினர் கார்டு கொடுக்கலாமா தவிர அவங்க கட்சி பதவியே கொடுக்கக்கூடாது. இப்படி ஒரு கடுமையான சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. பரவாயில்ல. ஆனால் ஜெயலலிதா எடுக்கிற நடவடிக்கை மாதிரி தான் நீங்களும் எடுக்கிறீங்க. பாராட்ட வேண்டிய விஷயம். இதில் தொடர்ந்து உறுதியாக நீங்கள் இருக்கணும். ஆனால் அண்ணாமலையோட ஒரு மிக முக்கியமான ஒரு டார்கெட் நீங்கள் தான், எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் தான், அதிமுக தான். அதில் அவர் அண்ணாமலையார் தெளிவாக இருக்கிறார். அண்ணாமலையார் தெளிவாக இருக்கார். சேரக்கூடாது, கூட்டணியிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முடிவில் தான் இருக்கார். அவர் தனிக்கட்சி ஆரம்பித்தாலுமே அதிமுக பக்கம் வர வாய்ப்பு இல்லை. திமுக பக்கம் கூட சேர்ந்தாலும் சேர்ந்துருவார். தவிர தமிழக வெற்றி கழகம் அங்கே கூட சேரலாம். ஆனால் ஏடிஎம்கே பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் வரமாட்டார். திமுகவுக்கு அப்படிங்கிறது தெரியல. சந்தர்ப்ப சூழ்நிலை கூட சொல்லலாம். கமலஹாசன்லாம் திட்டா. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு அந்த மாதிரி சேர மாட்டார்னு நினைக்கிறேன். தனிக்கட்சி உருவானா டிவிகேவோட அலைன்ஸ் கூட பண்ணலாம். அப்படி இது பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னன்ட்டு அது காலம்தான் பதில் சொல்லணும்.
இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு இருக்குது. இத்தனைக்கும் காரணம் இந்த தமிழக மக்கள் தான். ரைட்டு, ஓகே, ஒரு குழப்பமான அரசியலை கொண்டாந்து விட்டு ஒரு தெளிவான முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கலாம். குழம்பைய குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஒரு குழப்பியிருக்கிறீங்க. ஆனால் குழப்புனது யாரால? உங்கள் குழந்தைகளால் குழப்பியிருக்கிறீங்களா தவிர நீங்கள் ஒரு தெளிவான ஓட்டு போடலை. அது ரசிகர் பட்டாளத்தால் அவங்க சொன்னாங்கன்னு நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஆனால் விஜய் வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கிய மாநிலமாக கொண்டு போயிடுவாப்புல. இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வந்திருக்கும். தன் மனைவி இன்னொருத்தனோட தொடர்பில் இருக்கான்னு தெரிஞ்சு மனைவியை கிழிச்சு போட்டுட்டு குழந்தையும் கொண்டுட்டு தானும் செத்துட்டு தான் இப்போ கைதாகிட்டு தான் சொல்கிறாங்க. குழந்தை என்ன செஞ்சது வரைக்கும் தெரில. அந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் வந்துகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ தமிழ்நாடு எதில் முன்னேறிட்டு இருக்குன்னா அதுக்கு விஜய் தான் காரணம் நான் சொல்லலை. அது போன ஆட்சி காலத்துலேருந்து வந்துருச்சு. நீதிமன்றம் கூட இப்படி திருமணத்துக்கு மீறிய உறவு இருக்கலாம், அது தப்பில்லைன்னு சொல்லியிருக்குது. அப்படிப்பட்ட அளவில் இன்றைக்கி இருக்குது. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ரொம்ப மோசமான சீரழிவு. குடும்பங்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாத நிலமை தான். ஒரு கல்யாணம் பண்ணி பையன் பொண்ணும் சந்தோஷமாக வாழ்வாங்க, நமக்கு பாதுகாப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. அந்த பையன் பொண்ணு வாழ்கிறதே இங்கே பெரிய ஆச்சரியக்குரியது. இன்னுமா டைவர்ஸ் ஆகலை அப்படின்னு கேட்குற அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு பிரச்சனையும் போயிட்டு இருக்குது. அது இல்லாமல் அப்புறம் சட்டம் ஒழுங்குங்கிறது 0.0000000 கேள்விக்குறி. அந்த அலிசா கொடுத்தாங்களே கேஸ் கொடுத்து இப்போ அது மாதிரி தான் உண்மை. அதுதான் 0 பாயிண்டில் தான் நிற்கிது. விஜயெல்லாம் சட்டம் ஒழுங்கை பற்றி யோசிக்கல. இன்றைக்கி தான் டிஜிபி நியமனம் செஞ்சுருக்காரு. பார்க்கலாம், இன்னும் ஒரு வார காலம் எடுத்துக்கொண்டு தான் பார்ப்போமே. 10 நாள் 15 நாள் எடுக்கலாமே. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த காணொளி இதுக்கான காணொளி தான். அண்ணாமலை தனிக்கட்சி நிச்சயமாக தொடங்குவார், அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா பிஜேபியில் இருந்துட்டு அவரால் ஜெயிக்க முடியாது. எந்த காலத்துலையும் ஜெயிக்கவே முடியாது. தமிழக தொடர்ந்து பிஜேபியில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வேஸ்ட்டு. ஒரு தேர்தலில் கூட ஜெயிச்சதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அண்ணாமலையை டார்கெட் பண்ணி அடித்ததில் எடப்பாடியார் பங்கு 20%, 80% பங்கு பிராமணர்கள் பங்கு. எஸ்வி சேகருக்கு கோபம், கேடி ராகவன் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேடி ராகவன் அந்த நபருக்கு கோபம், பிராமணர்கள் அத்தனை பேருக்கு கோபம். நம்மவா தானே தலைவராக இருக்கணும், இவன் எப்படி வந்தான், இவன் ஒரு சூத்திரவாள் இல்லையா, எப்படி வரலாம் அப்படிங்கிற கோபம் தான் அண்ணாமலை டார்கெட் பண்ணது. நிறைய விஷயங்கள் அண்ணாமலை வெளியே சொல்ல முடியல. அதனால தான் அவர் அங்கே டெல்லி போய் ராஜினாமா கடிதத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அதே ரிப்போர்ட் கொடுத்துருப்பார். அது ஒரு ஃபார்மாலிட்டி கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட். ஏன் ராஜினாமா செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இதை வந்து இங்கே இருக்கிற கட்சி என்னை கட்டுப்பட்டு நடக்கலாம் அப்படியான்னு தனக்கு சுதந்திரம் இல்லை அது மாதிரிலாம் சொல்லி தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் உண்மை நிலவரம் அதுதான். அண்ணாமலையுடைய ராஜினாமாவுக்கு மெயின் காரணமே பிராமணர்கள் தான், அது தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் ஒரு 20-30% எடப்பாடியார். ஏன்னா அவரை பற்றி ரொம்ப ஓவராக அண்ணாமலை பேசும்போது அவரை வந்து டார்கெட் பண்ணி கூட்டணி சேர்த்தும் போது எடப்பாடியார் வந்து அமித்ஷாட்டு பேசி அண்ணாமலையை கட்சி பதவியிலிருந்து தூக்கிட்டார். அது உண்மை தான், அதில் மாற்றம் கிடையாது. இந்த ரெண்டும் தான் காரணம். அதனால் அவர் கண்டிப்பாக தனி கட்சிக்கு தான் அவர் முயற்சி செய்வார். கட்சி பேரை கூட ரெடி பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அது பல யூகங்கள் வரும், பல பேர்கள் வரும். ஆனால் அண்ணாமலை அவர்கள்ட்டிருந்து வர்றது தான் உண்மை. வந்தால் தான் அது உண்மை. அது வரைக்கும் காத்திருப்போம் நேயர்களே. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.